வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்பெஷலான உள்ளிவடா செய்யலாங்க. உள்ளிவடா பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூட செய்யலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த உள்ளிவடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஸோ ரொம்பவும் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸான உள்ளிவடா நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம உள்ளிவடை சேர்த்துக்காக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறோங்க. நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருந்திருக்கு. ஸோ 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றா உதுத்தி விட்டுடலாம். பாருங்கள், நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் உதுத்தியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட்டு வேண்டாம், இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோங்க. நல்லா கலராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துருக்கோம். 1 கப் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வடையாக தட்டணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை பதம் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாம் இன்னும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணலைங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணியும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே பிசைஞ்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பிசைஞ்சால் தான் உங்களுக்கு எவ்வளோ மாவு இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அளவாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வடை பதம் தட்டுறோம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் பிரிஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த பதம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிற மாவை எல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நான் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. ஸோ நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே உங்களுக்கு. நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் உங்களுக்கு வேகணும். ஸோ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. வடை எண்ணெயில் பொரியிறப்பவே நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு நம்மளுக்கு வடை. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அப்போவே எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஊற வைக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. சீக்கிரமாகவே வடை ஆட் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், ரெடி ஆகியாச்சு நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவை எல்லாம் சுட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க.
பாருங்கள் நம்ம எல்லா வடையும் சுட்டாச்சுங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி உள்ளி வடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில்.